நம்மளை வெளியிலேருந்து யாராவது விமர்சனம் பண்ணும்போது அவங்கள வந்து நம்ம ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம். நம்ம லைஃப்பில் யாராவது நெகட்டிவான பீப்புள் இருக்காங்கன்னா அவங்களையும் நம்ம ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம். ஆனால் நம்ம தலைக்குள்ளே கான்ஸ்டண்ட்டாக பேசிகிட்டு இருக்க அந்த வாய்ஸை வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. அது ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, என்னால் மெடிடேஷன் பண்ண முடியாது, என்னால் வந்து கான்ஃபிடென்ட்டாக பீப்புள்கிட்ட பேச முடியாது, என்னால் என் பாடி வெயிட்டை குறைக்க முடியாது, என்னால் வந்து இந்த ஒரு பேட் ஹேபிட்டை குயிட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை அது நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ப்ளஸ் அது சொல்கிறது வந்து கன்வின்சிங்காக இருக்கும். ஏன்னா அது நம்மளோட பாஸ்ட்டில் இருக்கிற டேட்டாவை வச்சு அதை சொல்லும். விச் மீன்ஸ் ப்ரூஃபோடு அது வந்து நம்மக்கிட்ட சொல்லும். இங்கே பிரச்சனை என்னென்னா நம்ம அதை நம்புவோம். அண்ட் ஒன்ஸ் நம்ம அதை நம்பும்போது நம்மளோட முயற்சிகள் எல்லாம் அந்த இடத்துலேயே ஸ்டாப் ஆகும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பெருசாக லாஸ் ஆகுது, உடனே அதை சொல்லும், இங்கே பாரு இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, மந்த்லி சேலரி தான் உனக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி அதை சொல்லும்போது அது வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நமக்கு இருக்கும். ஆமாம் உண்மை தானே, லாஸ் ஆகிடுச்சு, இது நம்ம பண்ணாமல் இருந்திருந்தால் அந்த காசை வச்சு நம்ம நல்லா இருந்திருக்கலாம்ல. ஆனால் அதுக்கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும்னா, நான் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன், எஸ் லாஸ் ஆகிடுச்சு தான், பட் தட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் கேல்குலேட்டிவான ரிஸ்க் எடுப்போம். இப்படி நீங்கள் உங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் உங்கள் முயற்சியை வந்து கைவிட மாட்டீங்க. ஏன்னா இதெல்லாம் உன்னால் முடியாது, நீ ஏன் டைமை வேஸ்ட் பண்ணிருக்க, இப்படிலாம் பேசுகிறதுக்கு நம்ம சுற்றி இருக்கவங்க இருக்காங்க, அதை அவங்க பார்த்துப்பாங்க. ஏன்னா நமக்குள்ளே வர இந்த நெகட்டிவ் செல்ஃப் டாக் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நம்ப ஆரம்பித்தா நம்ம லைஃப்பில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது.